அனைவருக்கும் வணக்கம். ஒரு காலத்துல யாரும் பெருசா கவனிக்காத ஸ்டாக் தாங்க இன்னைக்கு மல்டிபேக்கரா வந்து நிக்குது. அந்த ஸ்டாக்க பத்தி இந்த வீடியோல பாத்துரலாம். அது பாக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து நிஃப்டி 50 பாத்துருங்க. நேத்து சொன்ன மாரியே நேத்து நம்ம வந்து சரவெடி ஆரம்பம்னு சொன்னோம்ல, அதே மாரி தாங்க இப்ப போயிட்டு இருக்கு. இயர் எண்ட் ரேலி நல்லாவே போயிட்டு இருக்கு. நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹைக்கு போயிருச்சுங்க. இன்னுமே இது வந்து ஒரு நல்ல ரேலியா இருந்துச்சுன்னா, ஜனவரில நமக்கு வந்து புது ஆல் டைம் ஹை அது ஒரு 500 ஒரு 1000 பாயிண்ட்ஸ் நிஃப்டி இன்னும் மேல போச்சுன்னா, நமக்கு வந்து நல்லா தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து எல்லா ஸ்டாக்ஸுமே பாசிட்டிவ்ல தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம நல்ல மாஸ் காமிச்சதுன்னா, ஆர்விஎன்எல், ஜூபிட்டர் வேகன் பார்த்துக்குங்க 2 நாள்ல எந்த அளவுக்கு போயிருக்குன்னு. நீங்க ஜஸ்ட் சார்ட்ட ஓப்பன் பண்ணி பாருங்க. நேத்து 10, 15%, 20% வரைக்கும் போனது. இன்னைக்குமே 20% வரைக்கும் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் 2 நாள்ல எந்த அளவுக்கு மேல போயிருக்கு. நல்ல ஒரு நிஃப்டி வந்து நல்ல புல்லிஸ்ல தான் இருக்கு. இன்னைக்கு வந்து மெட்டல் ஸ்டாக்ஸ் சி ரயில்வே செக்டார் எல்லாமே நல்ல பூம்ல இருந்தாலும் மெட்டல் ஸ்டாக்ஸ் ஒரு சைடு வந்து பயங்கரமான புல்லிஸ்ல இருக்கு. ஸோ அதை வந்து அதில் இருக்க மெட்டல் செக்டர் அதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது மெட்டல் நிஃப்டி மெட்டல் அதை பத்தி அந்த சார்ட்டை பத்தி இந்த இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து மெட்டல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்டாக், அதாவது ஒரு காலத்துல யாரும் பெருசா அந்த ஸ்டாக்கை வந்து கவனிக்கல. ஸோ அந்த ஸ்டாக் வந்து லாய்லார்ட்ஸ் மெட்டல். ஸோ இந்த ஸ்டாக்கை பத்தி நம்ம இந்த வீடியோல கம்ப்ளீட்டா நம்ம அதோட ஹிஸ்டரி பேஸ், அதாவது இது வரைக்கும் நான் ரிவ்யூ பண்ணல இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கை. ஸோ இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டாக்கையும் ரிவ்யூ பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த சேனல்ல ப்ரொவைட் பண்றது எல்லாமே ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் தான். ஸோ எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னா ப்ராப்பரான அட்வைசர் கேட்டுட்டு நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றது நல்லது. ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ஃபோர்டிஸ், பெர்சிஸ்டன்ட், நியூலாண்ட் இதெல்லாமே டவுன்ல இருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன ஆக போகுது அந்த மாதிரி இந்த வீடியோல பார்த்துடலாம். நமக்கு வந்து டெலகிராம் குரூப் இருக்கு, டெலகிராம் சேனல் இருக்கு. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்க. எல்லா வீடியோட கமெண்ட் செக்ஷன்லையும் நம்ம ஒரு மெசேஜ் வந்து பின் பண்ணி வச்சிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெயின் சேனல் இருக்கு, ஸ்டாக் ரேடார். இது வந்து நம்மளோட செகண்ட் சேனல். ஸோ ஸ்டாக் ரேடார் வந்து கொஞ்சம் ஒரு 1 வீக் வந்து நம்ம அந்த 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 சேனல்ல வந்து வீடியோ போட முடியாது. ஸோ அதனால இந்த சேனல்ல போட்டுட்டு இருக்கோம். ஸோ 1 வீக் அப்புறம் நம்ம அதில் போடுவோம். ஸோ மேக்ஸிமம் வந்து இதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த ஸ்டாக் பை ரேட்டிங், செல் ரேட்டிங் எதுவுமே கொடுக்கறது இல்லை சேனல்ல. ஓகே, நீங்க வந்து அட்வைஸ், அதாவது நமக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்வெஸ்டர் வந்து டெலகிராம் சேனல்ல இருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க வந்து ஜாயின் பண்ணி பயன்பெறலாம். ஸோ அதோட லிங்க்ஸ் எல்லாம் வந்து ஒரு வீடியோட கமெண்ட் செக்ஷன்லையும் இருக்கு, நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஆக்சுவலாக வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு விருப்பப்பட்டா லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஹைப்பும் பண்ணுங்க. ஹைப் வந்து மேபி இந்த சேனலுக்கு இருக்குமான்னு தெரியல. பட் ஸ்டாக் ரேடாருக்கு இருக்கு. எஃப்ஐடிஏ டேட்டா பாருங்க. ஆக்சுவலா எஃப்ஐ வந்து நேத்து வந்து 450 கோடி வந்து செல் பண்ணியிருக்காங்க. பட் டிஐ வந்து பல்கா வாங்கியிருக்காங்க. ஒரு 4000 கோடி வரைக்கும் வாங்கியிருக்காங்க. பட் எஃப்ஐஐ நெகட்டிவா செல் பண்ணாலும் மார்க்கெட் வந்து நல்ல புல்லிஸ்ல தான் இருக்கு. இயர் எண்ட் ரேலிங்க. எஃப்ஐ வந்து கொஞ்ச நாள் லீவ் விட்டுருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ பார்த்துடலாம். ஸோ எஃப்ஐ வந்து ஒரு 15 டேஸ் லீவில் இருந்தாலும் நல்லது தான் நமக்கு. செல் பண்ணுறது இருக்காது. அப்போ மார்க்கெட் வந்து நல்ல புல்லிஸ்லான போகும். பட் டிஏ வந்து ப்ராஃபிட் புக் பண்ணாமல் இருந்தால் நல்லது நமக்கு. கிஃப்ட் நிஃப்டி பாருங்க, 43 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்கு. 26,220க்கு வந்துருச்சுங்க மார்க்கெட்டு. நம்ம நிஃப்டி பயங்கரமான ஒரு புல்லிஸ்ல இருக்கு. ஸோ இது இப்படியே கொஞ்ச நாள் கண்டினியூ ஆச்சுன்னா நல்லா இருக்கும். நான் வந்து என்ன சொன்னேன், அதாவது இந்த மாதிரி ஒரு ரேலி போயிட்டு இங்க எப்படி கிக் ஆப் ஆச்சு, அதாவது இந்த பாயிண்ட்ல எப்படி கிக் ஆப் ஆயிடுச்சு அந்த மாதிரி இங்க ஆகும்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டட் அப்படிலாம் கிடையாது. பட் மார்க்கெட் வந்து இப்போ நல்ல புள்ளி சென்டிமெண்ட்ல இருக்கு. இன்னொன்று இயர் எண்டுக்கு வந்துருச்சா, ஸோ அதனால எல்லாருமே அவங்களோட போர்ட்போலியோ வந்து ரீபேலன்சிங் பண்ணுவாங்க. எந்தெந்த ஸ்டாக்லாம் நல்லா கொடுக்கலையோ அதெல்லாம் வித்துட்டு, எந்தெந்த ஸ்டாக்லாம் நல்ல மூவ்மெண்ட்ல இருக்கும் நல்ல ஒரு ரீபேலன்சிங் பண்ணுவாங்க வித்துட்டு வாங்குற மாதிரி. ஸோ அதனால நல்ல ஒரு புல் மொமெண்ட்ல தான் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் டவ் ஜோன்ஸு, எஸ்என்பி 500, நாஸ்டாக் இது எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் தாங்க இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம மார்க்கெட்டுக்கு இன்னுமே பாசிட்டிவ். ஏஷியன் மார்க்கெட் மேக்ஸிமம், அதாவது ஒரு அவுட் ஆஃப் ஒரு 10 ஸ்டாக்னா அதில் 3 ஸ்டாக் வந்து நெகட்டிவாக இருக்க மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்குது ஏஷியன் இண்டெக்ஸுமே. நிஃப்டி மெட்டலை பற்றி தாங்க பார்க்கணும். இது வந்து ஒரு பிரேக் அவுட்டில் நிற்கிருங்க பாருங்க. இது பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா ரெசிஸ்டன்ல இருக்குது. இது வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா இன்னொரு ரேலி எதிர்பார்க்கலாம். இந்த ரேலி வந்து நிஃப்டியை தூக்கி விடும். பட் மெட்டல் ஸ்டாக்ஸ் யாரெல்லாம் வச்சிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் பயங்கரமான ஒரு புல் செட்டில்மெண்ட் இருக்குது. ஸோ பார்த்துங்க, நீங்கள் கொஞ்ச நாள் ஹோல்ட் பண்ணுறது நல்லது. புல் ரன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அதை தான் நான் இன்னமும் சொல்ல வரேன். இங்கே பாருங்க, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. ரெசிஸ்டன்ட் வந்து இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், 7,000 ஒரு இண்டெக்ஸ்
நிப்டி இது வந்து மெட்டல் இண்டெக்ஸ் 7,000 இருந்து அதுக்கப்புறம் எங்க வரைக்கும் 10,000 வரைக்கும் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் 3,000 பாயிண்ட்ஸ் வந்து மேல போயிருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. புல் ரன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்ல வர்றேன். யுஎஸ் டாலருமே நமக்கு ஃபேவரா வந்துகிட்டு இருக்குங்க. இன்னைக்கு வீடியோல ஹைலைட்டான விஷயம் எனக்கு யுஎஸ் இந்த டாலர் தாங்க. 97.6க்கு வந்துருச்சுங்க. இதை பிரேக் பண்ணி கீழே வந்தாலும் நல்லா இருக்குங்க. சூப்பரா இருக்கும். இன்னுமே கீழே வந்துச்சுன்னு வைங்க 96 அந்த மாதிரி வரட்டுமே, பிரச்சனை இல்லை. அதாவது நம்ம மணி ரேட் வந்து பணம் வீக்கமா தான் ஆகுது. மணி வேல்யூ வந்து கம்மியாகுது. இருந்தாலும் நம்ம யுஎஸ் டாலர் வீக்கம் ஆச்சுன்னா நல்லா இருக்கும் இன்னுமே மார்க்கெட்டுக்கு. இன்னைக்கு வந்து இம்பார்ட்டன்டான அப்டேட்னா சோழமண்டலம் வந்து 6% இன்னைக்கு இன்ட்ராடேல ஏறி இருக்கு. அதுக்கப்புறம் கோதாவரி பவர் வந்து 6% ஏறி இருக்கு. டெக்னோ எலக்ட்ரிக் இன்ஜினியரிங் ஒரு 4% ஏறி இருக்கு. பவர் ஃபைனான்ஸ் நம்ம இந்த 2-3 வீடியோக்கு முன்னாடி தான் போட்டோம். 52 வீக் லோல இருக்கு. நீங்க வந்து உங்களுக்கு டிவிடெண்ட் வேணும்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். அது வந்து இன்னைக்கு ஒரு 3.5% ஏறி இருக்கு. சரதா எனர்ஜி 3.5. ஆர்இசி இதுவுமே அதாவது இந்த பவர் ஃபைனான்ஸும் ஆர்இசியும் 5% வரைக்கும் டிவிடெண்ட் தர்றாங்க. இதெல்லாம் நல்ல லோல இருக்கு. இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிற்காலத்தில் இது ஸ்டாக்கு மேலே ஏறும். இன்னொன்று உங்களுக்கு டிவிடெண்டும் கண்டினியூஸாக கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹெச்பிஎல் இன்ஜினியரிங் அதுவுமே ஒரு நல்ல கம்பெனிங்க. நல்ல ஒரு கம்பெனி. இன்னைக்குமே ஒரு 3.27% ஏறி இருக்கு. ரயில் விகாஸ் தாங்க இதில் ஃபேவரேட்டு. அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் பவர் இதுவுமே 3% ஏறி இருக்கு. ரயில் விகாஸ் நம்ம வந்து ஸ்கிரீன் பண்ணுறோம். ஜூபிட்டர் வேகன் வந்து இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 20% ஏறிச்சுன்னு நினைக்கிறேன். அப்பர் சர்க்கியூட்டு. பட் அந்த ஸ்டாக் வந்து நம்ம ஸ்க்ரீன் பண்ணலை. ஸோ அதனால நான் இதை காமிக்கலை. இன்னைக்கு வந்து நெகட்டிவாக நிறைய ஸ்டாக் வந்து க்ளோஸில் தான் இருக்குது. நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எலைட்கான் இன்டர்நேஷனல், கோஃபோர்ஜ் வந்து நல்ல வாய்ப்புன்னு தான் எனக்கு தோணுது. கோஃபோர்ஜோட நியூலாண்ட் லேபரேட்டரி ஆக்சுவலாக பார்மால இது ஒரு சூப்பரான ஒரு கம்பெனி. நல்ல ஒரு பிரேக் பண்ணி கீழே வந்துகிட்டு இருக்கு ஒரு ட்ரெண்ட் லைனை. பட் இது நிலைக்குமானலாம் டவுட்டு தாங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் தான் நினைக்கிறேன். நியூலாண்ட் லேபரேட்டரி நல்ல ஒரு கம்பெனி. ஜேஎஸ்டபிள்யூ ஹோல்டிங்ஸு, பிஎஸ்சி, பெர்சிஸ்டன்ட் வந்து பெர்சிஸ்டன்ட் இது வந்து ஐடி செக்டரில் இருக்க ஒரு கம்பெனி. இதெல்லாம் வந்து நல்ல ஃபோக்கஸில் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட்ல இருக்குது. நான் 2-3 வீடியோக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். நேற்று வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். பெர்சிஸ்டன்ட் வந்து நல்ல ஃபோக்கஸ்லாம் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட்ல இருக்குது. ஆல் டைம் ஹை ரெசிஸ்டன்ட்ல அதை பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே போக சான்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்கும்போது சார்ட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் இது வந்து நல்ல நியூஸ் வந்திருக்குங்க. நிறைய அதாவது இவங்க வந்து பெங்களூரு சேர்ந்த ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து வாங்கியிருக்கதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. இருந்தாலும் இந்த ஸ்டாக் வந்து இன்னுமே மேலே போகலை. மேபி இதுக்கப்புறம் மேலே போக சான்ஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அத்தும் இன்வெஸ்ட்மெண்ட் அதுவுமே 1.2% நெகட்டிவ்ல தான் இருக்கு. இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து லைலார்ட்ஸ் மெட்டல் எனர்ஜி. இந்த ஸ்டாக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக் வந்து இது வந்து இந்தியன் மைனிங். ஓகே, 1900 லைலார்ட் மெட்டல் எனர்ஜி வந்து ஒரு இந்தியன் மெட்டல்ஸ் அண்டு மைனிங் கம்பெனிங்க. ஓகே, 1977ல் தொடங்கப்பட்டது இந்த கம்பெனி. ஓகே, என்எஸ்சி பிஎஸ்சியில் இவங்க வந்து லிஸ்ட் ஆகியிருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரியும். நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்மளும் இந்த கம்பெனி வந்து வாங்கி தான் வச்சுருக்கோம், ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்குமே நல்ல ஒரு 2-3% வரைக்கும் மேலே தான் ஏறி இருக்கு. கம்பெனியில் இந்த கம்பெனி வந்து மேஜர் ஆப்ரேஷன் வந்து எங்கே இருக்குது தெரியுமா? மும்பையில் இருக்குங்க. நாக்பூர் பக்கத்தில். நான் அந்த மேப் காமிச்சிருக்கேன் பாருங்க. ஓகே, ஸோ அங்கே தான் இருக்குது. இந்த கம்பெனியோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்னா இன்டெகிரேட்டட் பிஸ்னஸ் மாடல். இன்டெகிரேட்டட் அப்படின்னா என்னன்னா இவங்களுக்கு ரா மெட்டீரியல் முதல் எனர்ஜி வரைக்கும் எல்லாமே கம்பெனியே கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, இவங்களுக்கு ரா மெட்டீரியல் வெளியிருந்து வாங்க தேவையில்லை. எனர்ஜி எல்லாமே இவங்களே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த கம்பெனிக்கு பெரிய பலமாக இருக்குது. இதனால இவங்களுக்கு வந்து காஸ்ட் கண்ட்ரோல் வந்து அவங்க கையில் தான் இருக்கும். இவங்க நினச்ச மாதிரி இவங்க ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த கம்பெனியோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இந்த கம்பெனி வந்து இதோட மெயின் ஓர் பிஸ்னஸ் தான் அயன் ஓர் மைன் வந்து இவங்கள்ட்ட வந்து சுர்ஜகார் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்குது. ஓகே, அது மும்பையில் தான் இருக்குது. ஓகே, இதுதான் இந்தியாவிலேயே பெரிய ப்ரைவேட் மைனிங் ஓர்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான், அதாவது இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதுக்கு வந்து இந்த மைனுக்கு வந்து 2057 வரைக்கும் இவங்க வந்து மைனிங் ரைட்ஸ் வந்து லைசன்ஸ் வச்சுருக்காங்க. இங்கேருந்து மைனை எடுத்துக்கலாம் அப்படின்னு. மைன் எடுக்கிறதா நிறைய படத்தெல்லாம் பார்த்துருப்போம். இங்கே நான் மார்க் பண்ணுற மாதிரிங்க. இந்த மாதிரி தான் அவங்க மைனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டி தோண்டி எடுப்பாங்க. ஸோ இது வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக போகல. பட் ஓரளவு இந்த கம்பெனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதோட கட்டமைப்பு எல்லாத்தையும் பார்த்துடலாம். இதோட பிஸ்னஸ் மாடல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம்
இந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் வந்து மிஸ்டர் பி பிரபாகரன். ஓகே, இவர் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார் அந்த இதில் வந்து மைனிங் அண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதில் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவரோட லீடர்ஷிப்பில் தான் கம்பெனி வந்து நல்ல ஒரு எக்ஸ்பான்ஷனில் போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். இந்த ஸ்டாக் ப்ரைஸ்லாம் நீங்கள் பார்த்தா தெரியும். ஜஸ்ட் சார்ட்டை ஓப்பன் பண்ணி பாருங்க, ஸ்டார்டிங் ப்ரைஸ் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு. ஓகே, ஸ்டாக்குக்கு இன்னொன்று பிக்கஸ்ட் ட்ரிகர் அப்படின்னா 20,000 crore மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வச்சுருக்காங்க. ஓகே, 20,000 crore மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து இன்னுமே கையில் வச்சுட்டு இருக்கதா சொல்கிறாங்க. இது வந்து பெரிய ஒரு ட்ரிகர் பாயிண்ட் கம்பெனிக்கு. அதுக்கப்புறம் ஒரு 4 மில்லியன் டன் இன்டகிரேட்டட் ஸ்டீல் பிளான்ட் வந்து செட்டப் பண்ண போகிறதா சொல்கிறாங்க கம்பெனி வந்து லைலாட்ஸ் மெட்டல். ஓகே, இது வந்து பெரிய நியூஸு. அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் லைலாட்ஸ் மெட்டலில் கம்பெனியில் ஃபியூச்சர் ஃபுல் ஸ்டீல் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த அளவுக்கு இவங்க பண்ணும்போது இவங்க வந்து ஸ்டீலையே ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாமே. இவங்களுக்கு நல்ல செட்டப் இருக்குது, ஓன் மைன் ஓர் இருக்குது. அது வந்து 2057 வரைக்கும் லைசன்ஸ் வச்சுருக்காங்க. இதனால இவங்க வந்து ஃபியூச்சரில் வந்து மேபி நல்ல ஒரு பிக்கஸ்ட் ஸ்டீல் ப்ரொடியூசராக வர சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. மேபி நம்ம டாடா ஸ்டீல் இருக்காங்கல்ல, மேபி அவங்களுக்கு காம்படிட்டிவாக வர முடியுமான்லாம் தெரியாது. பட் இவங்களும் மேபி செகண்ட் லார்ஜ் இல்லை தேர்ட் லார்ஜ் அந்த மாதிரி கூட வரலாம்ல இந்தியா அளவில். ஸோ அதனால் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இவங்களோட ரெவன்யூ க்ரோத்து, ஸ்கேலு, ப்ராஃபிட்டபிலிட்டி இதெல்லாமே இந்த மாதிரி ஃபுல் ஸ்கேல் ஸ்டீல் ப்ரொடியூசராக வந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து இதெல்லாம் பெருசாகும். ஓகே, அது எதிர்பார்த்தது தான். ஸோ இந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஓகே, அதுக்கப்புறம் கம்பெனி வந்து மேக்ஸிமம் வந்து சஸ்டைனபிலிட்டி அதாவது பெரிய க்ரோத்துக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். இது வந்து மகாராஷ்டிராவில் இன்னொரு விஷயம் இவங்க பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லரி பைப்லைனை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து லாஜிஸ்டிக் காஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பெரிய ஒரு பாயிண்டாக இருக்குது இவங்களுக்கு. இதனால் இவங்களுக்கு வந்து கார்பன் எமிஷன்ஸ் வந்து ஒரு 55% வரைக்கும் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு நல்ல மைல் ஸ்டோனாக இவங்க கருதுறாங்க இந்த கம்பெனியில். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டலாக பார்த்தா கடந்த சில வருடங்களில் வந்து லைலாட்ஸ் மெட்டல் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா தான் வருது. ஸோ நீங்கள் வந்து சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் தெரியும். ஓகே, இன்னொன்று நீங்கள் வந்து இதோட அதாவது இவங்களோட ரிசல்ட் பார்த்தாலுமே நல்ல க்ரோத்தில் தான் இருக்குது. ரெவன்யூ க்ரோத்தாக இருக்கட்டும், ஆப்ரேஷன் மார்ஜினாக இருக்கட்டும், ரிட்டர்ன்ஸ் எல்லாமே நல்ல ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்குது. அதாவது இயர் பை இயர் வந்து இவங்க குவார்ட்டர் பை குவார்ட்டர்னு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் காமிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்குது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் இப்போ வந்து 1380 அந்த ரேஞ்சில் இன்றைக்குமே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வொலாட்டிலிட்டி வந்து இந்த கம்பெனியில் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து நல்லா அப் அண்ட் டவுன் கண்டிப்பாக இருக்க சான்ஸ் இருக்குது. டெக்னிக்கல் வியூவில் வந்து இந்த கம்பெனி வந்து மூவிங் ஆவரேஜை வச்சு இந்த கம்பெனி வந்து நல்லா மூவ் பண்ணுது. நம்ம எந்த இடத்துல பிக் பண்ணோம், 200 மூவிங் ஆவரேஜ் கரெக்டாக அதை வந்து ட்ரிகர் பண்ணிட்டு தான் போகுது. ஸோ நம்ம அந்த இடத்துல வாங்கணும். நமக்கு வந்து ஒரு ஐடியா, நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கல் பார்க்கணும்ல, என்னதான் ஃபண்டமெண்டல் பார்த்தாலும் நம்ம ப்ரைஸை பார்க்கும்போது வாங்கும்போது நம்ம வந்து ஒரு ட்ரிகரில் 200 மூவிங் ஆவரேஜில் வாங்கணும். ஸோ மொமெண்டம் அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முதலீடு பண்ணணும்னா நீங்கள் வந்து அது வந்து கரெக்டான இடத்துல முதலீடு பண்ணணும். இதெல்லாம் வந்து க்ரோத் கேட்டகரியில் இருக்க ஸ்டாக்கு. ஸோ அதனால் வந்து கரெக்டான என்ட்ரி எக்ஸிட் நீங்கள் வச்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாக்கில் இருந்து அதாவது தப்பிக்கலாம், நல்ல ப்ராஃபிட் எடுத்து தப்பிக்கலாம்னு சொல்கிறேன். இன்னொன்று மெட்டல் செக்டார் வந்து இப்போயுமே சென்டிமெண்ட் வந்து நல்ல பாசிட்டிவ், ஓவராலாக பாசிட்டிவில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ஸ்டீல் டிமாண்டு எல்லாமே அதாவது மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த கம்பெனிலையும் இவங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ எங்கெங்கே டிமாண்ட் இருக்கோ அதோட சேல்ஸ் இதெல்லாமே நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. லைலாட் மெட்டலுக்கு அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் எல்லாத்துக்குமே மெட்டல் செக்டார்னா இருக்கும்ல, நம்மளோட ட்ரம்ப்பாக இருக்கட்டும் அதோட டாரிஃப் விதிக்கிறாரு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டியூட்டிஸ்லாம் அதோட பிரச்சனை. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள்லாம் இயர் பை இயர் மாறும், கவர்மெண்ட் பாலிசிஸ்லாம் அப்பப்போ மாற்றுவாங்க. ஸோ அதனால் கூட கொஞ்சம் அஃபெக்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. இன்னொன்று இவங்கள்ட்ட வந்து ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஹை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்க ப்ராஃபிட்டும் வந்துடும் தான் நினைக்கிறேன். வந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கமோடிட்டி ப்ரைஸ் வொலாட்டிலிட்டி, அதுக்கப்புறம் அப்ரூவல்ஸ்லாம் இவங்க எடுக்கணும். ஒரு அயன் ஓர் பண்ணுறாங்களா, ஸோ அதனால் வந்து மேபி புதுசாக ஏதாச்சும் ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து ரெகுலாரிட்டி அப்ரூவல்ஸ்லாம் எடுக்கணும். அதில் கொஞ்சம் இவங்களுக்கு ரிஸ்க் இருக்குது. அது எல்லாத்துக்குமே இருக்க தான், கம்பெனின்னு இருந்தால் அந்த மாதிரிலாம் இருக்கும். மெயினாக வந்து இவங்க பிஸ்னஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். 2057 வரைக்கும் இவங்களுக்கு மைனிங் ஓர் லைசன்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் நான் மெயினாக பார்க்குறேன். இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த லோ எமிஷன் கார்பன் இதெல்லாம் வந்து இவங்க செட்டப் பண்ணி ப்ராப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து லாங் டேர்முக்கு என்னோட ஒப்பீனியன் நான் வந்து இதை நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். ஏன்னா லாங் டேர்முக்கு நான் இப்படி தான் ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணுவேன். இவ்வளோ நாள் வரைக்கும் நான் ஸ்விங் ட்ரேடிங் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த கேட்டகரியில் என்னோட லாங் டேர்ம் கேட்டகரியில் நான் இதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இது வந்து நீங்கள் பார்க்கணுன்னா இந்த கம்பெனி வந்து நீங்கள் ஓவரால் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா
பை அண்ட் டிப்ஸில் தான் இருக்குது இந்த கம்பெனி இப்போ வரைக்கும். ஸோ அது வந்து நீங்கள் சார்ட்டை ஓப்பன் பண்ணி மந்த்லி டயக்ராமோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக மேபி இருக்கும். நமக்கு வந்து லாங் டேர்ம் எக்ஸிக்யூஷனாக பார்க்கணுன்னா இந்த கம்பெனி வந்து நல்ல ஒரு கம்பெனியாக நான் வந்து இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இதோட இன்னைக்கு வந்து பாருங்க ஒரு 1388 அந்த இதில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு வந்து பை ரேட்டிங் வந்து ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. யாருன்னா ஆனந்த் ரதி இவங்க வந்து கொடுத்துருக்காங்க 1610 வரைக்கும் போகும் அப்படின்னு லைலாட்ஸ் மெட்டலுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது இந்த ஸ்டாக் அதனால தான் ஏறுனாலாம் தெரியல. பட் இவங்க கொடுத்தது வந்து 17th கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஸ்டாக்கு ஹை வால்யூம் நடந்தது 16th அன்னைக்கே நடந்திருக்கு ஹை வால்யூம். ஸோ பார்க்கலாம். மார்க்கெட் கேபிட்டல் வந்து 73,000 கோடி இருக்கு. ஸ்டாக் பி வந்து 40, இண்டஸ்ட்ரி பி 21. இவங்களோட கரண்ட் ப்ரைஸ் வந்து 1386, இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ 1734. ஓகே, ஸோ கொஞ்சம் ஓவர் வேல்யூடு தான் இவங்க. அது குரோத்தில் இருக்க கம்பெனி தான். பப்ளிக் ஹோல்டிங் வந்து 33%, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 62%. ஸோ இவங்க வந்து ப்ளச் பண்ணியிருக்காங்க. ஸோ 54% வந்து ப்ளச் பண்ணாமல் இருக்குது. பேலன்ஸ் வந்து ப்ளச் பண்ணியிருக்காங்க. ஒரு 8% வரைக்கும் ப்ளச்சில் தான் இருக்குது. எஃப்ஐ ஹோல்டிங் 2% இருக்காங்க. ஸோ இவங்களோட டெப்ட்டுமே 3 வருஷத்தில் 96 கோடியாக இருந்தது வந்து இப்போ வந்து அதிகமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து என்ட்ரானது ஒரு இந்த ஸ்டாக்குமே நம்ம வந்து ஒரு 3 மாதமாக 2 மாதமாக ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்பிட்வீன் இந்த சேஞ்ச் எல்லாம் நடந்திருக்கு. ஸோ அதனால கூட ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிட்டு இப்போ மேலே ரெக்கவர் ஆகுதான்னு தெரியல. மேபி இந்த நியூ இயர் அதாவது இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் இவங்க இதெல்லாம் ரீபேலன்ஸ் இந்த இதெல்லாம் அப்டேட் ஆகும். ஸோ அந்த டைமில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதை வச்சுட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு வந்து கம்பெனி கட்டமைப்பு இதோட க்ரோத்து டிமாண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஸ்டாக் வந்து எனக்கு ஒர்த்தா இருக்குது. அதனால நான் வந்து இதை வச்சிட்டு இருக்கேன். டெப்ட் ஈக்விட்டி 1.06 தான் இருக்குது. பிஜி ரேஷியோ 0.36 தான் இருக்குது. ஸோ இவங்க வந்து மெயினாக வந்து இவங்க வந்து ஸ்டீல் பிளான்ட் ஸ்டீல் ப்ரொடியூசராக மாறினாங்கன்னு வைங்க, இந்தியாவிலே ஒரு 3rd 4th வந்தால் கூட பெரிய கம்பெனியாக வந்துடும். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஸ்டாக்கை வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து என்னைக்கிட்ட வந்து நான் இதை வச்சிட்டு இருக்கேன். லாங் டேர்முக்காக பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த ஸ்டைலில் நான் வந்து ஸ்டாக் அனாலிசிஸ் இதுக்கப்புறம் பண்ணலான்ட்டு இருக்கேன். உங்கள் ஒப்பீனியன்ஸை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். நன்றி.